தக்காளி சிக்கன் ஃப்ரை ரொம்பவே கம்மி இன்க்ரீடியண்ட்டில் சூப்பராக செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும், அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 100 கிராம் சிக்கனுக்கு செய்ய போகிறேன். இப்போது 2 டொமேட்டோவை வந்து நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் வந்து நிறைய சத்து இருக்குது. வைட்டமின் சி, லைக்கோஃபின் போன்ற நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து நிறைந்துள்ளதுனால இது வந்து நமக்கு சுவை மட்டும் இல்லை, இதோட சேர்த்து நிறைய சத்து இருக்குது. ஸோ செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் தக்காளி ஆட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம கறி லீவ்ஸு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறது நல்லாவே சிக்கனுக்கு ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அண்ட் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெல்லாம் நல்லா ஊறி சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சிக்கனு. அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன் அண்ட் 3/4 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. நான் எல்ஜி பிராண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. எல்ஜி பிராண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே உங்களுக்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆக போகிறாங்க. டொமேட்டோ பேஸ்ட்டு இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஃப்ரைக்கு நம்ம இவ்வளோ தான் பண்ணணும், கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். அது தண்ணி ஊற்றாமல் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றினா அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஆயில் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூடி சிம்மில் வேக வச்சிங்கன்னா இந்தமாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் லெமன் ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, புளிப்பு வரும். ஏன்னா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டொமேட்டோ சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், ரசம் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.